Students, now example 7.62. The question is, we have a 12 square unit piece of thin material and want to make an open box by cutting small squares from the corners of our material and folding the side up. இதோட மீனிங் என்னன்னு சொன்னா, நம்ம கிட்ட 12 ஸ்கொயர் யூனிட் பீஸ் இருக்காமா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 சென்டிமீட்டர் இருக்கிற இல்லை 12 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்குது. அப்படி தான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கொஸ்டினோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஸ்கொயர் பீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீஸ். இதோட ஸ்கொயரோடைய லென்த் எவ்வளோன்னு சொன்னால் 12. ஸோ லென்த்தும் 12 தான், பிரெத், அதனால இது 12. லென்த் அண்ட் பிரெத் ஈக்குவலாக இருக்கிறங்காட்டி ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் we have a 12 ஸ்கொயர் யூனிட் பீஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இது நான் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். இதோடைய லென்த் அண்ட் பிரெத் 12 இருக்குங்கம்மா. 12 சென்டிமீட்டர் மீட்டர் எதுன்னு வச்சுக்கோங்க இமேஜினேஷன். அண்ட் வாண்ட் டு மேக் அண்ட் ஓப்பன் பாக்ஸ். இதை யூஸ் பண்ணி ஒரு ஓப்பன் பாக்ஸ் நீங்கள் மேக் பண்ணணும். எப்படி அப்படின்னா, கட்டிங் ஸ்மால் ஸ்கொயர் ஃப்ரம் த கார்னர் சைடில் ஸ்மால் ஸ்கொயரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது பின்னாடி போயிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஏன் கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் தான் உங்களால் ஸ்கொயர் பாக்ஸ் மேக் பண்ண முடியும். இந்த மாதிரி 4 சைடும் ஒரு சின்ன ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உன்னால் என்ன பண்ணிட முடியும்னா, ஈஸியாக ஒரு பாக்ஸ் ஒன்று மேக் பண்ணிட முடியும். இந்த மாதிரி பாக்ஸ் ஒன்று உங்களால் மேக் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 12 இருக்கிற மாதிரி, அதாவது இந்த லென்த் அண்ட் பிரெத் 12 அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் சீட் எடுத்துங்க. ஏதோ ஒரு பாக்ஸ் ஏதோ ஆட்ட மாதிரி எடுத்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, அவங்க உங்களை ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மேக் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பாக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பாக்ஸ். அந்த ஓப்பன் பாக்ஸ் எப்படி மேக் பண்ணோம்னா, இந்த கார்னரில் ஒரு சின்ன ஸ்கொயரை கட் பண்ணி எடுக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி 4 சைடு ஸ்கொயரை கட் பண்ணி எடுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி கிடைக்கிற அந்த பாக்ஸை பற்றி தான் இப்போ பேசுகிறாங்க. ஸோ அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், the equation in which cut produces the box maximum value. இப்போ நீங்கள் என்ன கேட்குறாங்க அவங்க கொஸ்டின் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய வே இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 cm இமேஜின் பண்ணிட்டா 1 cm கட் பண்ணி எடுத்தாலும் இது ஒரு ஓப்பன் பாக்ஸ் கிடைக்கும். 2 cm 3 cm 4 இந்த மாதிரி எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் 12 cm நீங்கள் இமேஜின் பண்ணிட்டா. ஸோ இது 12 cm இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், 0 cm கட் பண்ணி எடுக்க முடியாது. நான் இதை கட் பண்ணி எடுக்கணும்னா 0 cm கட் பண்ணி எடுத்தால் நான் கட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை என்னால் கட் பண்ணவே முடியாது 0 cm. அப்போ 0ங்கிறது நாட் பாசிபிள். புரிஞ்சுக்கங்க, ஏன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி நான் இந்த லென்த்தை ஒரு 5 வரைக்கும் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 5 கட் பண்ணி ஆகணும். இங்கே ஒரு 5 cm, இங்கே ஒரு 5 cm கட் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு பாக்ஸ் கிடைக்கும். ஆனால் 6 cm என்னால் கட் பண்ண முடியாது. இந்த பக்கம் ஒரு 6 cm கட் பண்ணேன், அப்போ இந்த பக்கம் கண்டிப்பாக 6 cm கட் பண்ணணும். அப்போ 6 cm, இங்கே ஒரு 6 cm, இங்கே ஒரு 6 cm கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாக்ஸே ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? இந்த பக்கம் 6 cm கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல இந்த பக்கம் போயிடும், இந்த பக்கம் 6 cm. ஏன்னா இது மொத்தமே 12 cm தான் இருக்குன்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு 12, இது ஒரு 6, இது ஒரு 6னா இந்த போர்ஷன் காண போய் இந்த போர்ஷன் காண போய் இந்த போர்ஷன் காண போய் இந்த பாப்பா பாக்ஸ் உருவாகாது. ஸோ x = 0 நாட் பாசிபிள். 0ன்னு போட்டிங்கன்னு சொன்னால் நம்மளால இது ஓப்பன் பேப்பராக தான் இருக்குமே, பாக்ஸ் உருவாகாது. அது மாதிரி x = 6 பாசிபிளானா அதுவும் பாசிபிள் கிடையாது. ஏன் சார் 6 பாசிபிள் இல்லைன்னா அப்போ பாக்ஸே ஃபார்ம் ஆகாது. ஸோ இது ரெண்டுமே நாட் பாசிபிள்னு புரிஞ்சுங்க. அப்போ என்ன சார் பண்ணலாம், 0க்கும் 6க்கும் இன்பிட்வீனில் நீங்கள் என்ன வேணால் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்புறம் 0.1 0.2 0.3 cm அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இமேஜினேஷனுக்காக நான் சொன்னோம். 5.9 எல்லாம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மால் பாக்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், 1 cm அப்படின்னு ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி எடுங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி பாருங்கள். அதோட வால்யூம் என்னன்னு செக் பண்ணுங்கள். ஒரு 2 cm கட் பண்ணி பாருங்கள், அது ஒரு பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லை 3 cm கட் பண்ணி பாருங்க, அது ஒரு பாக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் எந்த பாக்ஸில் வால்யூம் மேக்ஸிமம் இருக்குது தான் கொஸ்டின். அவங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மேக் பண்ணணும்னு சொன்னால் இதை யூஸ் பண்ணி அதோட வால்யூம் என்னவா இருக்கணும்னு சொன்னால், உங்களுக்கு இந்த பாக்ஸோடைய வால்யூம் என்னவா இருக்கணும், மேக்ஸிமமாக இருக்கணுங்கிறாங்க. ஓகேவா? இந்த பாக்ஸ், இந்த ஓப்பன் பாக்ஸோடைய வால்யூம்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த வால்யூம். ஸோ அந்த வால்யூம் என்னவா இருக்கணுமாமா, மேக்ஸிமமாக இருக்கணுமா. அப்போ மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணணும், அதாவது எந்த cm, எந்த ஸ்மால் ஸ்கொயர் எப்படி கட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதாவது 1 cm கட் பண்ணணுமா, 2 cm கட் பண்ணணுமா, 3 கட் பண்ணி அந்த பாக்ஸ் வந்து வால்யூம் மேக்ஸிமம் இருக்குமா அப்படிங்கிறத நம்மளை கேட்குறாங்க கொஸ்டின். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஜாப்புக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தயாரிக்கிற இடத்துல அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தான்
அவங்களுக்கு ஏன்னா நீங்கள் வால்யூம் மேக்ஸிமம் கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது ஸ்மால் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது இதோடைய லென்த் அண்ட் பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்மாலாக இருக்குது, அதாவது இதோட ஏரியா கம்மியாக இருக்குது. ஆனால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேக் பண்ணுற பாக்ஸோட வால்யூம் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக செலவாகும். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாடலில் கேட்குறாங்க கொஸ்டின். ஓகே, நம்மகிட்ட இருக்கிறது இந்த மாதிரி ஒரே ஒரு சீட், அது 12 ஸ்கொயர், அதாவது சிஎம் இருக்கிற ஒரு ஸ்கொயர் சீட்டுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருந்தால் அதை வச்சு நீங்கள் மேக்ஸிமம் வால்யூம் கொடுக்கணும். அப்போ தான் அதில் நிறைய கண்டென்ட் உள்ளே வந்து போட முடியும். அப்போ தான் அவங்களுக்கு லாபம், தயாரிக்கிறவங்களுக்கு லாபம். ஓகே, ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நிறைய சம்ஸ் இருக்குது மேக்ஸில். அதுக்கெல்லாம் மேக்ஸ் பாருங்கள் டிஃபரன்ஷியேஷன் வரைக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் இன்டர்வல், இந்த இடத்துல நம்ம ஓப்பன் இன்டர்வல் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் 0 to 6ங்கிறது. ஏன்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்தீங்கனாலும் ஆன்சர் கிடைக்காது, அதோட கம்மியாக கட் பண்ணி எடுத்தாலும் ஆன்சர் கிடைக்காது. அது ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றிலாம் டீட்டெயிலாக இப்போ சம்ஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன வேணால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறோம், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதோட லென்த்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ், அதாவது இதோட லென்த்து கிடையாது, நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா அதோட லென்த். ஏன்னா இதோட லென்த்து ஓவராலாக 12ன்னு தெரியுங்க. அதனால் நான் இதை கட் பண்ணி எடுக்கிறதோடைய அந்த லென்த், இது வேணால் இது பிக்கஸ்ட் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், இது லிட்டில் ஸ்கொயர் வேணால் பேர் வச்சுங்க. அந்த லிட்டில் ஸ்கொயருடைய லென்த் அண்ட் பிரெத்தை எக்ஸ், ஏன்னா அது ஸ்கொயர், அதனால எக்ஸுங்கிறது லென்த்தாகவும் இருக்குது பிரெத்தாகவும் இருக்குது, ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சைட் ஆஃப் த லிட்டில் ஸ்கொயர். எக்ஸுங்கிறது என்னது, இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிற அந்த லிட்டில் ஸ்கொயருடைய சைடு எக்ஸ். அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துறேன், இந்த பக்கம் கட் பண்ணி எடுத்துறேன்னு சொன்னால் இந்த மாடல் உங்களுக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னு சொன்னால் இந்த மாடலில் கிடைச்சி அதோட பாக்ஸ் மேக் ஆன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் காட்டுற பாருங்க. ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துக்கிறேன், அதில் 4 கார்னர் கட் பண்ணி எடுக்கிறோம், அதுவும் ஸ்கொயராக தான் எடுக்கிறோம். இதுமே எல்லாமே ஈக்குவலாக வர மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ இந்த லென்த்து தான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன்னு சொன்னால் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ அதாவது சைடு இதுவும் எக்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக அப்போ எல்லாமே எக்ஸ் தான். இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் தான், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். இதோட ஓவரால் லென்த்து நம்ம அவங்க கொடுத்துட்டாங்க புக்லேயே. அது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் 12 யூனிட் கொடுக்கல, ஜஸ்ட் 12 அவ்வளோதான். ஸோ இது 12 அப்படின்னு சொன்னால் இந்த லென்த் மட்டும் எவ்வளோ இருக்கும் நம்ம இமேஜின் பண்ண போகிறோம். இது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 cm, இது ஒரு 1 cm, இது 12னா ஓவரால் 12னா 12 minus 2 cm போடுவீங்க. அதாவது 12 minus x plus x 2x. ஸோ 12 நான் இன்சைடில் வேணால் போட்டுக்கிறேனே, 12 minus 2x எதோட லென்த்து, இந்த லென்த் மட்டும். அண்டர்ஸ்டாண்ட் ரைட். அப்போ இந்த இதுவும் அதே தான் 12 minus 2x. நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு அது வேணால் நான் உங்களுக்கு டயக்ராமே காமிச்சிடுறேன், அப்போ தான் புரியும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு சொன்னால் 12 minus 2x. ஸோ எதுக்கு சார் இது தேவை அப்படின்னு சொன்னால் அதுதான் முக்கியம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கிவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸ் என்னன்னு எழுதிக்குவோம். லெட் எக்ஸ்ங்கிறது லென்த் இல்லை சைடு, எதோட சைடு, சைடு ஆஃப் லிட்டில் ஸ்கொயர்னா பேர் வச்சுக்கோங்க, லிட்டில் ஸ்கொயர். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இதை யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணேன்னு சொன்னால் அந்த பாக்ஸோடைய பேஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த பாக்ஸ். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னால் இப்படி கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாடலில் கிடைச்சிருக்கும் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸோடைய நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இதோடைய லென்த் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 12 minus 2x. இதுவும் 12 minus 2x இருக்கும், இதுவும் 12 minus 2x இருக்கும், இதுவும் 12 minus 2x இருக்குது. இது ஏன்னா நம்ம எந்த பண்ணி கட் பண்ணிட்டோம், இந்த லென்த் எக்ஸையும் இந்த லென்த் எக்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த லென்த்தை மட்டும் நான் கொஸ்டினாக கேட்குறேன். அப்போ அது என்னவா இருக்குன்னா கம்பல்சரி அதுதான் 12 minus 2x. அதாவது பாக்ஸாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பேஸோடைய சைடு. சரியா, நீங்கள் பாக்ஸாக கிரியேட் பண்ணிக்கிறீங்களே அந்த மாதிரி இப்போ இந்த பேஸு இல்லைன்னா எதனா சைடு, அந்த சைடுடைய லென்த் என்னவா இருக்குன்னா 12 minus 2x. லெட்
12 minus 2x is length or side என்ன வேணா வச்சுங்க. length of இது வந்து base, இந்த square boxக்கு இதுதான் base. So length of square base of box ங்கிற வேர்டுனா சேர்த்தீங்க. that's all. So இந்த box உடைய square base உடைய length தான் இந்த 12 minus 2x. okay, next இப்போ என்ன கேக்குறாங்க, எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்கன்னா வால்யூம் மேக்ஸிமமா கிடைக்கணுமா. அப்ப வால்யூம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ உங்க கையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், இந்த மாடல் ஒரு பாக்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸோட வால்யூம்னா என்ன பண்ணுவீங்க, ஓப்பன் பாக்ஸ் தான். அப்போ நார்மலாவே பாத்தீங்கன்னு சொன்னா வால்யூமோட பாக்ஸ் வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் போடுவோம். இதில் வந்து இதுதான் ஹைட், இந்த உள்ள இருக்குல்லையே இந்த இது ஹைட், இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்படி வேணா பாருங்க, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகே, ஸோ லென்த்து பிரெத்து வந்து ஈக்குவலாக இருக்குது. அது என்னவா இருக்குன்னு சொன்னால் லென்த் அண்ட் பிரெத்து அது வந்து 12 minus 2x இருக்குது. ஸோ 12 minus 2x இன்ட்டு 12 minus 2x, அதுக்கு தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கோம். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அண்ட் ஹைட்டு எக்ஸாக இருக்குது. இந்த சமயம் இது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது எக்ஸ், இந்த ஹைட், therefore the height is x. ஸோ இதுதான் வால்யூம். வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லேயே ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிருச்சு இந்த மாடல் சமுக்கு. ஏன்னு சொன்னால் அவங்க இந்த ஓவரால் லென்த் 12 கொடுத்தாங்களே அதை யூஸ் பண்ணி போட்டாங்க. ரைட், இதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை v of x டைரக்டாக v of xனே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எப்போ போல டிஃபரன்ஷியேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த சமோட ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். அதாவது எக்ஸ் எந்த லெவலில் நீங்கள் அந்த லிட்டில் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்தால் இந்த வால்யூம், அதாவது இந்த பாக்ஸோட வால்யூம் மேக்ஸிமம் வருங்கிறது ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் v dash of x. ஸோ v dash of x மீன்ஸ் uv மெத்தடில் போட்டுக்கலாம். u v dash x differentiation 1 plus v u dash differentiation of x squared is what? X squared is 2x. 2x, what is x? 12 minus 2x. So இதை x square நினைச்சு differentiate பண்ணா 2x. எதை x நினைச்சு differentiate பண்றோம், இந்த overall term. So you have to again differentiation this one. So 12 differentiate பண்ணா 0, x differentiate na 1, 1 into minus 2, answer minus 2. Understand? Now you have to take common terms from these two. That is what? 12 minus 2x is common. So இங்க remaining என்ன இருக்குன்னு சொன்னா the whole square இருக்கா. So 12 minus 2x இன்னொரு டைம் இருக்கும். So 12 minus 2x. இங்க 2 into 2 4x minus 4x. Minus 4x. That is minus 2x minus 4x minus 6x. Directly எழுதிருங்க. Minus 6x. Understand? So that's all. V dash of x find பண்ணு நார்மலா என்ன பண்ணுவோம்? We have to find out critical numbers. So let v dash of x equal to 0. So this becomes 0. 12 minus 2x into 12 minus 6x equal to 0. That is 12 minus 2x equal to 0, 12 minus 6x equal to 0. So 2x equal to 12, x equal to 6, 6x equal to 12, x equal to 2. So critical numbers x equal to 2 and 6 and find out point. Next we have to find out v double dash of x. V double dash of x is equal to what? You have to differentiate using uv method. U v dash plus v u dash. So u v dash 12 minus 2x u v dash differentiation of 12 minus 6x is what? 12 differentiation 0, x differentiation 1, so minus 6 plus v u dash v 12 minus 6x into v dash 12 differentiation 0, x differentiation 1, here minus 2. So இதை முதல்ல simplify பண்ணிக்கங்க, அப்பதான் நம்பர் போடுற கொஞ்சம் ஈஸியா இருக்கும். That's all.
இதை நீங்கள் உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 6 into 12 12 6 are 72 minus 72 minus into minus plus 2 6 are 12x here minus 24 minus into minus plus 2 6 are 12x. So final answer minus 72 இருக்கு இங்க minus 24 இருக்கு, that is 96 minus 96. சார் இல்லை சார் இது ரெண்டுலேயும் காமனாக வெளியே எடுக்கணும், இங்கே எடுக்கலாம் பட் சின்ன நம்பராக தான் இருக்குது, அதனால் அப்படியே இப்படியே பண்ணிக்கோங்க. ஸோ மைனஸ் 96 ப்ளஸ் 24x இதை வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு v double dash of 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் 2 போட்டிங்கன்னு சொன்னால் 2 into 24 48 தான் வரும். ஸோ இங்கே மைனஸ் வேல்யூ, தேர்ஃபோர் கண்டிப்பாக என்னவா இருக்குன்னு சொன்னால் ரைட். இந்த சமயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், பட் இப்போ நான் சொல்லிடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது greater than 0, therefore volume V is maximum at x equal to 2. என்ன மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த 6 நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் சார் 6 யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துல அந்த வேர்டு எழுதிடலாம். எக்ஸுங்கிறது இந்த பாக்ஸ், இந்த ஸ்மால் கட் பண்ணி எடுக்கிற அந்த பாக்ஸோடைய சைடு, அதாவது லென்த்துன்னு வச்சுக்கோங்க. அந்த லென்த் என்னவா இருக்க முடியாதுன்னு சொன்னால் 0வா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 6ஆகவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 6 வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டா இந்த பக்கம் 6 இந்த பக்கம் பாக்ஸே கிரியேட் ஆகுது. ஏன் 0 இருக்குன்னா 0வா இருந்தால் கட் பண்ணியே எடுக்கலன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் 0வாகவும் இல்லை 6 இல்லை, அதுக்கு இடையில என்ன வேணா இருக்கலாம். ஸோ எக்ஸ் element of open interval of 0,6. This is very 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 important. இந்த இடத்துல தான் அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பட் இதுதான் ஆக்சுவலாக கான்செப்ட் காட்டுது. நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஜஸ்ட் எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் 0,6ங்கிறது இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எழுதிடுங்க. அதுக்கு ரீசன் நீங்கள் எக்ஸாம் எழுதும் நெசசரி கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இந்த ஓப்பன் இன்டர்வல் தான் கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா 0 யூஸ் பண்ணக்கூடாது, 6 யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸுக்கு தான் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஆல்ரெடி படித்த அந்த ஓப்பன் இன்டர்வல் கான்செப்ட், இந்த இன்டர்வல்லாம் எதுக்கு படித்தோம், ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் படிச்சு சொல்லி அது எதுக்கு படிச்சோம்னா இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைமிங் தேவைப்படுற இடத்துல அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல x = 6ன்னு கிடைக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் வேணால் எழுதிக்கலாம். என்னன்னு சொன்னால் x = 2 only possible, x = 6 வந்து not possible. It is not possible. எதுக்குன்னா x = 6க்கு மட்டும் not possible எழுதிக்கங்க. therefore x = 2 only answer. ரீசன் என்ன ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். எக்ஸ் எலமெண்ட் ஆஃப் 0,6 தான் இருக்கணும், 6 இருக்கக்கூடாது. 6ங்கிறது கான்செப்டே கிடையாது, மீனிங்லெஸ் கிடையாது, மீனிங்லெஸ். அது வந்து மீனிங்கே கிடையாது. 6 எடுத்துட்டு நான் என்ன பண்ண பாக்ஸே கிரியேட் பண்ண முடியாது. தேர்ஃபோர் 2க்கு மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ 2க்கு மட்டும் செக் பண்ணிட்டோம். 2ஆக இருக்கும்போது வால்யூம் மேக்ஸிமம் இருக்குது. தேர்ஃபோர் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்ட கொஸ்டின் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க, பாக்ஸ் வால்யூம் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு எக்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களுக்கு. ஸோ எக்ஸ் வந்து 2, இது வந்து சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், பட் இங்கே எதுவுமே கொடுக்கல. 2 யூனிட் எக்ஸோட லென்த்து 2ஆ இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது நீங்கள் கட் பண்ணுறது 2 cm. ஃபார் எக்ஸாம்பிள் 12 cm இருந்தால் 2 cm கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை பாக்ஸாக மேக் பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பாக்ஸோடைய வால்யூம் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஆன்சரே முடிஞ்சு. அவங்க வால்யூம் மேக்ஸிமம் வால்யூம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கல. ரைட்டா? ரைட். அவங்க கேட்ட கொஸ்டின் நீங்கள் என்னவா கட் பண்ணி எடுத்தா, எந்த லென்த்து கட் பண்ணி எடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸோடைய வால்யூம் மேக்ஸிமம் இருக்குன்னா கம்பல்சரி 2 தான். இதை வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக தான் கண்டுபிடிக்க முடியும். ப்ராக்டிக்கலாக கட் பண்ணி எடுத்து வால்யூம் போட்டுலாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ மேக்ஸோட யூசேஜ் இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் முக்கியமாக இந்த சம்மில் இந்த எழுதிக்குங்க. இது எழுதுனங்காட்டி இந்த இடத்துல நாட் பாசிபிள் வேணால் எழுதிக்கலாம், x = 6. பட் இந்த இடத்துல இட் இஸ் நாட் பாசிபிள் வேர்டு எழுதுனாலும் எழுதிக்குங்க. இல்லைன்னு சொன்னால் இதை தூக்கி எழுதலாம், x element of 0,6. பட் இங்கே x வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ளே வரல, அதாவது க்ளோஸ் இன்டர்வல் போட்டிருந்தா எக்ஸை நீங்கள் 6 கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம க்ளோஸ் இன்டர்வல் போட முடியாது, அதுக்கு ரீசன் நான் சொல்லிட்டேன். 6ங்கிறது எடுத்துக்கவே கூடாது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள், அந்த வேர்டு எழுதுனாவே இனஃப். ஸோ இதுதான் இதோட சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் எழுதுனா இது எழுதுனாவே இனஃப். வால்யூம் இஸ் மேக்ஸிமம் அட் x = 2. இதுதான் ஆன்சர். ஸோ x 2ஆக இருக்கும்போது அந்த பாக்ஸோட வால்யூம் ஷுட் பி மேக்ஸிமம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபினிஷ்டு ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.